என்ன மணி தங்கம் வாசாமி, என்ன அம்மா மேல கோவமா? கோவம்னு சொன்னால் மட்டும் நீ என்னம்மா பண்ண போகிற சொல்லு. உன் மேலே நான் கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லு. ஏன் எதுக்கு கூப்பிட்ட சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா, அம்மா மேல கோவப்படாம அம்மா சொல்றதை உனக்கு கேளுக்கண்ணு. ஏன்னா அம்மாவை நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லக்கூடாதுல்ல. நம்மளே தலைவரா இருந்துட்டு, நம்ம வீட்டிலே தலைவரா இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணா அப்புறம் ஊர் என்ன சொல்ல சொல்லு. ஆமாம்மா, உங்கள் தலைவர் பொறுப்பும் பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன். ஊர் சொல்லும் அது சொல்லும் 4 பேர் சொல்லுவாங்கன்னுக்கிட்டு. ஏம்மா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுமா? இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நம்ம வாழ்க்கையை அந்த 4 பேர் தான் வாழ்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை கண்ணு, நம்ம சாதி சனத்திலே நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கண்ணு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற வேலையை விட்டுருக்கண்ணு. இன்னைக்கு தான் நான் போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன் அவங்க அம்மா கிட்ட. இனிமே உன் பொண்ணு என் மகன் பின்னாடி சுத்தினா அப்புறம் நடக்கிறதே வேற, அப்புறம் பஞ்சாயத்து நிப்பாட்டி வேற மாதிரி பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கண்ணே. அவங்க இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இன்னும் போவாத சாமி, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கு பிள்ளையா இரு சாமி. என்னமோ பண்ணி தொலைமா. ஆனால் நான் இப்பவும் சொல்கிறேன், மதுவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரியா. ஆனால் அதுக்கு எப்போ எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, எனக்கு வயசே ஆனாலும் சரி, ஆனால் நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரியா. போதும், என் வாழ்க்கையில் நான் இழந்தது எல்லாமே போதும். இதுக்கு மேலே நான் ஜாதி சனம் அது இதுன்னு உங்கள் இதுக்காக நான் இனிமேல் என் வாழ்க்கையை இழக்க விரும்பலை. அப்படி எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் இப்போவே நான் மத மாற்றம் பண்ணிட்டு ஜாதி மாற்றம் பண்ணிட்டு நான் போயிடுறேன். இல்லையா எனக்கு ஜாதியே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். போதுமா போதும், எனக்கு இந்த மாதிரி போர்களமே எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கையை என்னை நிம்மதியாக வாழ விடுங்க போதும். என்னப்பா இப்படி சொல்ற? அம்மா உன் அளவுக்கு தான்ப்பா சொல்றேன். உங்க அப்பா இல்லாத காலத்துல நான் என்ன பண்றது சொல்லு. உங்க அப்பா கட்சி கட்சின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றது? குடும்பத்தை அந்த ஆள் பார்க்கறாரு, கட்சி கட்சின்னு கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நான் யாருக்கிட்ட போய் இதை சொல்லி அழுவேன்? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். நான் சொல்றதை கேளு கண்ணு. முடியாதுமா, நான் சொன்னது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. நான் வெளியில் போகிறேன். உள்ளே வந்தால் ஒரு நிம்மதியே இல்லை. வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் நொய்யின்னுக்கிட்டு நல்லாதாம்மா இருந்த. அந்த 4 பேர் உன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்கம்மா, அதனாலதாம்மா இப்படி மாறிட்ட. அந்த 4 பேர் நம்ம நல்லதுக்கு தான்ப்பா சொல்றாங்க. அவங்க சொல்றதை கேட்டா நம்ம நல்லா இருக்கலாங்கண்ணு. நம்ம இவ்வளவு சொல்றோம், கேட்கவே மாட்டான். நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதியே இல்லை. நான் என்னதான் பண்ணுறது? தனியாக போய் இருக்கலான்னு பார்த்தாலும் இருக்க முடியல. இதுக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவன். ஐயோ மழை! ஐயோ மணி, மணி எழுந்திரிப்பா. மணியோட வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஏன் மழை வந்தால் மணி மயக்கம் போட்டு விழுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். மணி முதல்ல காலேஜுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போகிறான். அப்போ தான் அந்த அழகான தேவதையை பார்க்குறான். ஹலோ ஹலோ மேடம், ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் எங்கே இருக்குது? நானும் ஃபர்ஸ்ட் இயர் தாங்க, அதனால எனக்கு எதுவும் தெரியாது. வாங்க 2 பேரும் வேணா போய் பார்க்கலாம். ஓ ஓகேங்க, சரி வாங்க போய் பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாமா. உங்கள் பேர் என்ன? ஓ தேங்க்ஸ்ங்க, நான் ரொம்ப நேரமாக தேடி தேடி அலைஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் வில்லேஜ்லேருந்து வரேன்னா எனக்கு இதெல்லாம் புதுசு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காலேஜில் என்ன நடக்குமோ என்ன போகுமோன்னு. டோன்ட் வரி, எதுக்கும் பயப்படாதீங்க. இது காலேஜ் தானே, அதுக்காக எதுவும் பயப்படாதீங்க. சிம்பிளாக எடுத்துக்கோங்க. பி ஹாப்பி. ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா மனதுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைச்சதால தான் நான் பிகாம் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். போதும் போதும், எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவீங்க? இதோட நிறையா தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. போதும், தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. உங்கள் பேர் என்ன? என் பேர் மாலினி. ஓ ஸ்வீட் நேம்ங்க. உங்கள் பேரும் தான். சும்மா தானே சொல்கிறீங்க. நான் அப்படியே சொன்னோன்னே நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்லேயே நான் பேர் சொன்னோன்னே சொல்லியிருக்கணுமே. ஏன் இம்மானாவே சொல்கிறீங்க? என் பேர் யாருக்குமே பிடிக்காதுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்கள் ஊர்லேயே கோவில் மணி அடிக்குது, கோவில் மணி இப்போ போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு பேர் வச்சு நான் பிறக்கும் போது வச்சுருக்காங்க மணின்னு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் பிறந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டைலிஷாக பேர் வச்சுக்க முடியும்? இதுதான் பேர், அது அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கும் டாடி மம்மி தான் வச்சாங்க பேர். ஆனால் மாலினி வச்சுருக்காங்க. எனக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுக்கணும்னு ஆசை, ஆனால் மாலினி வச்சுருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கலையா? அந்த மாதிரி தான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பீங்களா? பயப்படாதீங்க. சரி ஓகே, இனிமேல் ஃப்ரெண்டு நம்ம, சரிங்களா? ஓ ஃப்ரெண்டா?
ஓகேங்க. ஹாய் மாலினி, ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓ, தேங்க்ஸ். நான் அப்பப்போ இப்படி தான் மாடலாக ட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, இப்படின்னா பண்ணக்கூடாது, பார்க்கறவங்க கண்ணு தப்பாக பார்க்கும், அது பிரச்சனையாகும், நீ ஒன்றும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நானும் அப்படி தான் நினைப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு. ஆனால் எங்கள் அப்பா வந்து பஞ்சாயத்து தலைவரா, அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் போடுவார். எங்கள் அம்மா அதுக்கு மேலே. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை என்ன நினச்சேன், எனக்கு அப்பப்போ பயம், எனக்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஆமாம் மணி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். பேசுறதுனா இருக்கட்டும், முதல்ல உக்காருங்க. அதான் பெஞ்ச் இருக்குல்ல, நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை மணி, எனக்கு உட்காந்தா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிரும், அதனால் உட்கார மாட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்கும், எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும், அதனால் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன். ரொம்ப தான் மாலினி, ரொம்ப பண்ணுறப்போ எப்போ பார்த்தாலும். ஏய் மணி, என்ன ரொம்ப உரிமையாக பேசுகிற மாதிரி பேசுகிற? நீங்கள் தானேங்க சொன்னீங்க நான் பேசக்கூடாது அப்படி. நீங்கள் தானே நேற்றுக்கு சொன்னீங்க ஃப்ரெண்டுன்னு. அதனால தான் உரிமையில் பேசினேன். ஃப்ரெண்டுனா எங்கள் ஊரில் அப்படி தான் பேசிப்பாங்க, வா மச்சி வா மாப்பிள்ள அப்படின்னு பேசிப்பாங்க. நான் அப்படி தான் உங்களை கூப்பிடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்களான்னு சொல்லிட்டு தான் இப்படி வாப்போன்னு பேசினேன். சாரி. ஏய் மணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படின்னா இல்லை, நீ எப்படி வேணாலும் பேசலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே. நான் ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆ ஓகே மாலினி. இப்போது நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். மழை வந்தால் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வரும். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீ மழை வந்தால் நனைவியா முதல்ல? மழையா? ஐயோயோ, மழைனா வந்தால் நான் நனையவே மாட்டேன், சளி பிடிச்சிக்கும்ல. அதனால நான் மழை வந்தால் ஓடிடுவேன் வீட்டுக்கு. காமெடி பண்ணிட்டு இருக்காத மணி. ஒரு நாள் மழையில் நனைஞ்சு பாரு, நனைஞ்ச அப்படின்னா உனக்கு வந்து அழகாக இருக்கும். சரியா? அப்படியே அதை நனைஞ்சி அந்த மலையை ரசிக்கும் போது மனசுல இருந்து உடம்புல இருந்து எல்லா கவலையும் போயிடும். நீ பயப்படுறல, அந்த பயமே இருக்காது. எல்லாத்துக்கிட்டையும் நீ தைரியமாக பேசலாம். எனக்கு மழைனா அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நான் பிறந்ததே மலையில தானா. எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. செம்ம மழையாம், செம்ம வெள்ளமா. அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லையாம். அதனால் டக்குன்னு கார் வந்து கீழே சாஞ்சிருச்சு போல். சாஞ்ச உடனே எங்கள் அம்மா வயிற்றுல வந்து நான் பிறந்துட்டேனா. மலையில் பிறந்தங்கிறதால தான் என் பேர் வந்து மாலினின்னு வச்சுருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பருங்க. என் வாழ்க்கையெல்லாம் நினச்சா ரொம்ப கேவலம். எதுக்கு தான் என் பேர் மணின்னு வச்சாங்கன்னே எனக்கு தெரியல. ஏய் மணி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன்னை நீ தாழ்த்தி பேசாத, எப்போவுமே உயர்வா. நீ முதல்ல உன்னை பற்றி நீ உயர்வா நினை. அப்போ தான் மற்றவங்க வந்து உங்ககிட்ட அழகாக பேசுவாங்க, உன்னை உயர்வா நினைப்பாங்க. சரியா? முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை நீ ஏன் குறைச்சி மதிப்பிடுற? நீ தான் எல்லாத்துலேயும் பெரிய ஆள் அப்படின்னு தானே. கண்டிப்பாக நீ பெரிய ஆள் ஆவ. உன் மனசில் இருக்க பயம்லாம் போயிடும். நல்லா பாசிட்டிவாக பேசுகிற மாலினி, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று. அப்படி தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசினாலே என்னை எல்லாருக்கும் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஓய், மழை வர மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பாரு, நீ வேணா மழை வரும் இன்னைக்கு. மழை வரக்கூடாது கடவுளே. மழை வந்தால் நான் நனைஞ்சனா எனக்கு சளி பிடிச்சிக்கும், எனக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும், ஃபீவர் வந்துடும். சரி, நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். மழை வந்தது அப்படின்னா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். மழை வரல அப்படின்னா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. சரியா? ஆ, மழை வந்துடும். மழை வந்தால் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்ல. அப்போ மழை வரல, நான் வாங்கி தரணும்ல. எதுக்கும் சேலஞ்சுக்கு வா, பயப்படாத, வா பார்த்துக்கலாம். ஓகே, சேலஞ்ச். கடவுளே, மழை வந்துரு, மழை வந்துரு, மழை வந்துரு. ஹே, மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. மாலினி, நான் நனைஞ்சா சளி பிடிச்சிக்கும், சொன்னால் கேட்கவே மாட்டீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஜாலியாக நானே சரியாக இருக்கும். நீ இன்னைக்கு நனைஞ்ச அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். இந்த லைஃப்பில் இந்த மழையை உன்னால் மறக்கவே முடியாது. நீ வேணா பாரு, எப்போ மழை வந்தாலும் மழையில் நினப்பு, என் நினப்பு தான் உனக்கு வரும். நீ வேணா பாரு. நான் பார்க்குறேன். இனிமே கண்டிப்பாக மாலினி, எல்லா மழை வந்தாலும் எந்த டைம் மழை வந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் நனைவேன். சரியா? என் கூட நீ இருக்க வரையும் நான் நனைவேன்.